ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பசங்க ரிலேஷன்ஷிப்பில் காமனாக பண்ணுற சில மிஸ்டேக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம பண்ணுறது மிஸ்டேக் அப்படின்னு தெரியாமலே 5 வருஷம் 6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணும் பொழுது, ஐயோ 5 வருஷம் போயிடுச்சு, இந்த 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பெரிய ஆளாக இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோவாக கூட இது இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இது பண்ணாத அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள். திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுக்கிறாம விட்டுருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொல்லியும் நீ பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்போம், இல்லை ஃபோர்ஸ் பண்ணுவோம் பண்ணாத அப்படின்னு. ரெண்டாவது வந்துட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய இல்லை டாக்ஸிக்கான சில ஹேபிட்ஸ் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்பொழுது, இதெல்லாம் பண்ணாத, நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப பேடான இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹேபிட்ஸை நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை விட மிகப்பெரிய மிஸ்டேக் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற எந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஓ நீ என்கிட்ட மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து தூரமாக போக தான் நினைப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அந்த பொண்ணு திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுக்கிறாமல் இருங்க. திரும்ப அந்த பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு நீங்கள் தூரமாகவே வரலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்பர் 2, நீங்கள் உண்மையாகவே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நிறைய பசங்க என்ன பண்ண நினைப்போம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு கேட்குற எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணு லவ்வில் இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஒரு மேரேஜ் அப்படின்னு மூவ் ஆகும்போது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில நிறைய பிரச்சனை வரும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும்போது பண்ணிடுவீங்க, ஆனால் இல்லாதப்போ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அங்கேயே நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண அந்த செலவு, அந்த ஃபினான்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்கள்கிட்ட உண்மையாகவே ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கட்டும். இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட பொண்ணே தேவை கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உங்களை வருத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சருக்குன்னு சொல்லிட்டு சில சேவிங்ஸ் கம்பல்சரி இருக்கணும். மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் 3, நீங்கள் சொல்லும்போது அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை ரியல் லைஃப்பில் ஆக்ஷனை எடுத்துகிட்டு வர முடியலை, அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து உங்களுடைய அட்வைஸ் பண்ணி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணால் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அதை ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் இன்டைரக்ட்லி லோடாக தான் போகிறீங்க. ஸோ அதுக்கு அந்த பொண்ணுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இன்டெரக்டாவோ இல்லை டைரெக்டாவோ அந்த பொண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கதை மாதிரி கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணுறதை தான் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கும், இல்லை பிடிச்ச ஒரு கம்பெனியை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் நிறைய பசங்க தான் பண்ணிகிட்டு இருப்போம். நம்பர் 4, இம்பல்சிவ் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க, சடனாக பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க. திரும்ப நல்லா பேசுவாங்க, உங்க கூட அட்டாச் ஆவாங்க, திரும்பி காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே அந்த பொண்ணு திருந்திட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். இதை விட முட்டாள்தானே எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு திரும்ப இந்த மாதிரி இம்பல்சிவ் கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை அப்ரூவ்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்க்கு என்ன தேவை, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணு இம்பல்சிவாக உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெரக்டாக உங்களுடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட சத்தம் போடுவீங்க, இல்லை ஆஃபீஸில் டென்ஷன் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா வேலையில் சொதப்புவீங்க, இல்லை ஏதாவது எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை மொத்தமாகவே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம். ஃபைனல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்கை லிமிட்டட் பண்ணுங்கள். ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்லாம் போனதுக்கப்புறம், அதாவது உங்கள் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் கூட அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கில் விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுடைய வேல்யூவே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மிஸ்டேக்கை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னாலும், அந்த பொண்ணு பேசினாலும் பேசலைனாலும் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் பேரலாக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஐயோ நம்ம இவனை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு மட்டுமே ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை மறந்துடுவோம். இதனாலேயே நிறைய பொண்ணுங்க ஈஸியாக பையங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபைனல் என்ன சொல்லுவாங்க, நீ எதுவுமே பண்ணலை, அதாவது நீ எப்படி என்னை காப்பாற்றுவ, அவன் அந்த பையன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை சூஸ் பண்ணிடுவாங்க. பி அவர்.
ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுதே மிஸ்டேக் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஆனால் எப்பயுமே உங்களுடைய கேரியரில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அதில் மட்டும் எப்பயுமே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு விட்டுட்டே போயிட்டா அப்படின்னாலும், நீ சரக்கு அடிச்சிட்டு புலம்பணும் அப்படின்னாலும் காஸ்ட்லியான பாரில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு புலம்பணும். அதை விட்டுட்டு இந்த 100 ரூபா பாட்டில் வாங்கிட்டு சந்துக்குள்ளே உட்காந்துட்டு அதை குடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு புலம்பக்கூடாது. ஸோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ புலம்பணும், அதாவது நீ தோற்று போயிட்டா அதை செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட காசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். பொண்ணு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் பணம் அப்படிங்கிறது எப்பயுமே எல்லாராலையும் மதிக்கப்படும். பி கேர்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.